ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதிகம், அகலம் வந்து குறைவான ஒரு இடம். ஸோ இதில் வந்து முன்னாடி ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு 3 குவார்ட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு இப்படி ஏறி மேலே ஏற மாதிரி 3 குவார்ட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து டைனிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் டாய்லெட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோரு, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த 2 டோர்லேயுமே வந்து பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும்தான் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம், மற்றதுக்கு வந்து டாய்லெட் கொடுக்கல. அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 3 பெட்ரூம் அப்படிங்கிறனால 3 பிஹெச்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சவுத்து, இது வெஸ்ட் கார்னரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். ஸோ இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 52 அடி இருக்குது. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24 அடி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கிங் வந்து முன்னாடி வந்து கொடுத்துருக்கோம். பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 19 அடிக்கு 14 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10 அடி 6 இன்ச்சுக்கு 13 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து 11 அடி 5 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சன் வந்து 7 அடி 1 இன்ச்சுக்கு 7 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டாய்லெட்டு. ஸோ டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து 6 அடி 8 இன்ச்சுக்கு 6 அடி 8 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது அதே சைஸில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து 11 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூமும் வந்து 11 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா 7 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலுக்கு வந்து இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து டாய்லெட்டுக்கு வந்து சவுத் சைடில் வெண்டிலேட்டர்ஸும், மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும், வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கு வந்து நார்த் சைடில் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.